எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையில் 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்ததுடன் சம்பள அமைப்புகளில் அரச ஊழியர்களுடைய சம்பள அமைப்புகளில் பாரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டன. இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு, 2026ஆம் ஆண்டு, 2027ஆம் ஆண்டு என்று சொல்லி 3 கட்டங்களாக அரச ஊழியர்களுடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 2025க்குரிய சம்பள அதிகரிப்புகள் செய்யப்பட்டன. 26க்குரிய சம்பள அதிகரிப்புக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் மேலும் சம்பள அதிகரிப்பு 2027இல் வர இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஓய்வு பெற இருக்கின்ற அரச ஊழியர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை பார்ப்போம். நிச்சயமாக உங்களுடைய சேவை காலம், இப்ப எதிர்காலம் என்று நாங்கள் குறிப்பிடுவது 2025 தற்போதைய நவம்பர் மாதத்தின் பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்கள் என எடுத்துக்கொள்வோம். இதன் அடிப்படையில் 2025 நவம்பர் மாதத்துக்கு பின்பு 60 வயதை பூர்த்தி அடைகின்றவர்கள் நிச்சயமாக ஓய்வு பெற வேண்டும். ஆனால் சிலர் 30 வருட சேவை காலம் நிறைவடைந்தவுடன் அவர்கள் 60 வயதை கடக்காமலே சில சந்தர்ப்பங்களில் ஓய்வு பெறக்கூடும். எனவே நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவெனில் 2025க்கு பின்பு ஓய்வு பெறுபவர்கள் எத்தகதியில் ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கு 2027இல் பெற இருக்கின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா பணிக்கொடையானது நீங்கள் ஓய்வு பெறுகின்ற திகதியில் இருக்கின்ற நீங்கள் பெறுகின்ற அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது 2027 ஜனவரி மாதம் 1ஆம் திகதி ஒரு சம்பள அதிகரிப்பு வர இருக்கிறது. அதாவது 35% சம்பள அதிகரிப்பு ஒன்று வர இருக்கிறது. எனவே பணிக்கொடையை கூடுதலான ஒரு தொகையை பெற விரும்புகின்ற அரச ஊழியர்கள் 2027 ஜனவரி 1 வரை பொறுத்திருந்து ஓய்வு பெறுவது பயனுள்ளதாக இருக்கும். ரைட், ஓய்வூதியத்தில் மாற்றம் இல்லை, இருந்தாலும் பணிக்கொடை நீங்க பல லட்சங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனெனில் சம்பளம் 35% அதிகரிக்க இருக்கிறது. ஆனால் 60 வயதை கடந்து நீங்கள் ஓய்வு பெறுகின்ற போது 60 வயதை பூர்த்தி அடைந்து ஓய்வு பெற்றால் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு காலம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் 2027 ஜனவரி 1 வரை பொறுத்திருந்து ஓய்வு பெறுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், இது பலர் என்னிடம் சந்தேகமாக கேட்ட விடயம். எனவே நான் ஒரு வீடியோவாக இதை வழங்க வேண்டும் என்று நினைத்தே இந்த தகவலை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்கள் 2027 ஜனவரி 1 பின்பு ஓய்வு பெற்றால் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் 60 வயதை பூர்த்தி அடைந்து நீங்கள் 2026 அல்லது 2025 ஓய்வு பெற்றால் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆனால் உங்களுக்கு சேவையாற்றுவதற்கு காலம் இருக்குமாக இருந்தால் 2027 1/1க்கு பின் ஓய்வு பெற்றால் மிக பயனுள்ளதாக இருக்கும். இது தற்போதைய சூழ்நிலை. ஆனால் 2028 29லையும் சம்பள அதிகரிப்புகள் வர இருக்கிறது. அதுகளையும் நீங்கள் விரும்பினால் சேவையாற்றுவதற்கு காலம் இருந்தால் நீங்கள் அதனையும் கவனத்தில் கொண்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏனெனில் இவ்வாறான வாய்ப்புகளை தவறவிட்ட பலர் தற்போது பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். ஏனெனில் ஓய்வூதிய முரண்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ஒரு குறுகிய கால இடைவெளியில் ஓய்வு பெற்று ஓய்வூதிய நலன்கள் பல்வேறு முரண்பட்ட ஒரு தொகைகளை பெற்று வருகிறார்கள். எனவே எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கிறவர்கள் தங்களுடைய ஓய்வு திகதியை சிறப்பான முறையில் நீங்கள் நிர்வகித்துக் கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நான் பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய ஓய்வூதிய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது சம்பந்தமாக மேலும் பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். அத்தோடு எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கிறவர்கள் தற்போது ஓய்வு பெற்றவர்களும் தான் பல்வேறு வீடியோ தகவல்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்வையிட்டு
பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.